என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீபன்குமார். ம். நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர்ல இருக்கிறேன். சரி. இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நான் வந்துட்டு இருக்கேங்க. 25 வருஷம். 25 வருஷமா இந்த கோயிலுக்காக வந்துட்டு இருக்கேங்க. ஓகே. இங்க வந்து சிவபெருமானுக்கு நம்ம இன்னும் தொண்டு பண்ணிட்டே இருக்கோங்க. ம். நம்மனால முடிஞ்ச வரையும் இந்த கோயிலோட பெருமையை நம்ம சாமிக்கு குடுத்துருக்காருங்க. அது எல்லாருக்கும் சேர்க்கணுன்றது சாமி நம்மளுக்கு குடுத்த ஒரு பணி. ம். 25 வருஷமா நம்ம இந்த கோயிலுக்காக இந்த ஓகே. பணியை சேர்ந்துட்டு இருக்கேன். வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் சுவாமியோட பெருமையை நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க. ஏதோ நம்மளுக்கு பெரிய குடுப்பினை கொடுத்துருக்காரு சாமி. ம். அதை இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அங்காள பரமேஸ்வரின்ட்டு ஒரு கோயில் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அந்த அங்காள பரமேஸ்வரி எங்களுக்கு குலதெய்வங்க. ஓகே. நம்ம வந்து குலதெய்வம் அதுதான். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து வந்துட்டு போயிட்டு இருந்தோம். ம். அப்போ இந்த கோவில் வந்து மூடி இருந்ததுங்க. ரொம்ப வழிபாடுலாம் கிடையாது. சிவராத்திரி மட்டும் இங்க பூஜை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுது. இந்த அளவுக்குலாம் இப்போ பிரபலமெல்லாம் கிடையாதுங்க. ம், ம். அப்போ ஒரு கால பூஜை பண்ணுறது விசேஷம் தான். உள்ள யாருமே சர்வசாதாரணமா வர முடியாது. அப்படி ஒரு பதாரம் இருந்த இடம். இங்க உயிருக்கு கேரண்டி கிடையாது அப்போ. ஓ. ஏன்னா சாமி வந்து அவருடைய திருமணியில வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு அவ்வளோ தோல் உரிச்சு போட்டு போயிருக்கும். இங்க. இது உள்ள சாமி மேலேயே. ஓ. சர்வசாதாரணமா யாருமே உள்ள வந்து வர முடியாதுங்க. ம், ம். அவ்வளோ பாம்பு வந்து தோல் உரிச்சு போட்டிருக்கோம். அவர் எப்பவுமே அவர் மடியே விளையாடிட்டு போயிட்டு இருக்கிற இடம் தான் அந்த இடம். ஓ. சாமியோட சன்னதியில இருக்கிறதுங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம்னால இங்கே வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவோம். அப்போ இந்த கோயில் மூடியே இருக்கும். ம். யாரும் வழிபாடு இல்லாமல் மூடியே இருந்தது. ராஜகோபுரத்தில் கொடி மூடியே இருக்கும். எந்த ஒரு இங்க. வழிபாடு ஆமாம் அந்த ஓகே. கோபுரம்லாம் தெரியவே தெரியாதுங்க. ஆ. வந்து அப்படியே பார்த்துட்டு போவோம். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஈசானி மூலையில் இந்த செவுரு வந்து இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. ஓகே. இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் சாமி நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. ஓ. அதுலேருந்து இந்த நிமிஷம் வரையும் சாமிக்கு நம்ம தொண்டு பண்ணிகிட்டே இருக்கோங்க.